ஒரு படம் பார்த்துட்டு வரேன். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கெவி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல வாழ்ற அந்த மக்களோட அவல நிலையை சுட்டி காட்டுற ஒரு படமா இருக்குது. அந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லாம என்னெல்லாம் வந்து கெட்ட விஷயம் நடக்குது அவங்க வாழ்க்கையில. அண்ட் அந்த படம் வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். நானே ஃபேமிலியோட இன்னொரு டைம் வந்து பார்ப்பேன். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சீட்டேஜ்ல வந்து உட்கார்ற அளவு நல்ல ஒரு கனெக்ட் ஆக முடிஞ்சது ஃபிலிமோட. அதுக்கு அந்த மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்டர்ஸும் அவங்க ரோலை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இமர்சிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. சாரி, கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்கலாம் அந்த படம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்த்தாதான் அந்த படம் ஸ்ப்ரெட் ஆகும் போது அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்லது நடக்கும். ஆக்சுவலி அங்க இருக்கிற மக்களுக்கு இது மூலியமா ஒரு நல்லது நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு பெரிய படத்தை சப்போர்ட் பண்றோம், அந்த மாதிரி கேவின்ற படத்தை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பெரிய ஆளுங்க படம் மட்டும் வச்சு கொண்டாடினோம் அப்படிலாம் கிடையாது. பெரிய படம் சின்ன படம்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் படம் தான். ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னா ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி படத்தை கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கேவின்ற படம் நம்ம பெரிய படம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி படத்துக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல தான் ஸ்லோவாக போகிறோம்னு நினைக்கிறேன், ஆனால் பார்த்தா போக விறுவிறுப்பாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரிக்கான தியேட்டர்ல வந்து பாருங்க. ப்ரோ மியூசிக்கும் சரி, சாங்கும் சரி நல்லா தான் ப்ரோ. எந்த இடத்துல வந்து இது வந்து நல்லா இல்லை, இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எதுக்குடா அப்படின்னா சில படத்துல நம்ம கேட்டுக்கிறோம். ஆனா இந்த படத்துல அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணிக்கிறாங்க, டைரக்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணிக்கிறாங்க, கேமராமேனுக்கும் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இது எல்லாரும் சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் ப்ரோ. கதை வந்து இப்போ ஒரு கிராமத்துல வந்து எந்த வசதியும் கிடையாது ப்ரோ. போக்குவரத்து இல்லை, மருத்துவமனை இல்லை, இந்த மாதிரி விஷயம் இல்லாத போது ஒருத்தவங்க பெச வழின்னும் போது நம்ம உடனே தேவை போக்குவரத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம். ஒன்னும் அந்த இடத்துல போக்குவரத்து கிடையாது, ஹாஸ்பிட்டலும் கிடையாது. அப்படின்னும் போது அது கொஞ்சம் சொல்லாது ப்ரோ. ஸோ கெவி படத்துக்கு பார்க்கணும், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. யதார்த்தமா எடுத்திருக்காங்க. ஒரு மலைவாழ் மக்கள் வந்து சாலை வசதி இல்லாதனால என்ன கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப தத்ரூபமா எடுத்திருக்காங்க. படக்குழுவில் இருக்கிறோட வாழ்த்துக்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு அத்துமீறலையும் ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரி வந்து எந்த அளவுக்கு அதிகமாக நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி சுகாதாரத்துறையில வந்து எந்த அளவுக்கு வந்து அத்துமீறல் நடக்குதுன்றது ரொம்ப இயல்பாகவும் அப்படியே ராவா தான் காமிச்சிருக்காங்க. இதுல எந்த விதமான சினிமா தனமும் இல்ல. படக்குழுவினர்களோட வாழ்த்துக்கள், டைரக்டர் தமிழ் தயாளன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோ ஆதவன், அப்புறம் ஹீரோயின் ஷீலா, திருநங்கை ஜீவா நடிச்சிருக்காங்க. அப்புறம் டாக்டரா வந்து ஜக்லி நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டோரி தாங்க. அதாவது அரசாங்கத்தோட கடமை வந்து அடிப்படை கட்டமைப்பெல்லாம் அமைச்சு கொடுக்கறது, சாலை வசதி மேம்படுத்தி கொடுக்கறது அரசாங்கம் தான். அவங்க அரசாங்கம் அவங்க கடமையை தவறும் போது மக்கள் என்ன துன்பப்படுறாங்கன்றத காமிச்சிருக்காங்க. அந்த சாலை வசதி இல்லாதனால அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிக்க முடியல. அவங்க வந்து ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க சரியான நேரத்துக்கு கொண்டு போய் காமிக்க முடியாதனால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத இயல்பா காமிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரியாலிட்டியில இந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்குது, அதை வந்து அப்படியே காட்சிப்படுத்திருக்காங்க. இதுல எந்த விதமான சினிமா தனமும் இல்லை. ஸோ அப்படியே ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. ஸோ